தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு அடிச்சுக்கினாங்க தவிர எங்கேயும் காவால கூட தாமரை மலர்ல. சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாவே ஸ்ட்ரெயிட்டா நீங்க மத்தியில் அமைச்சராயிடலாம். உதாரணத்துக்கு எல் முருகன். ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னாதான் விழுந்து விழுந்து பிறந்தாலும் நம்ம உடம்புல ஒற்றம் ஒன்று தான் ஒட்டும், அதனால திமுக எல்லாம் போகிறது உண்மையான வெற்றி, எதுக்கு நம்ம வேலை செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த சதவீதம் ஓட்டு தான் இப்படி திரும்பி இருக்கு. அதிமுக ஓட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்குதே தவிர திமுகவோ அதனுடைய கூட்டணி சதவீதமோ எந்த வச்சும் பாதிக்கலை. ஆனால் இப்போ நடக்க போகிற ஆட்சி தான் உண்மையிலே ரெட்டை இன்ஜின் ஆட்சி. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இழுப்பார் ஒரு இன்ஜினு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இழுப்பார். இவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கின்னு நட்டு ஆற்றில் போய் நிற்கும் போது ஒரு இன்ஜின் இந்த இன்ஜின் கைட்டின்னு போயிடும். இந்த நட்டாற்றில் நிற்கிற இந்த ரயில் பொட்டி இருக்கிற மோடி என்ற ரயில் பொட்டி இறங்கி கரையும் ஏற முடியாது, வெளியும் வர முடியாது, ஆற்றுல தான் குதிக்கணும். இது நாட்கள் எண்ணப்படுகிற ஆட்சி தான். முதல் தகவல் நேயர்கள் அனைவருக்கும் சிவசந்தோஷ்குமாரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரசின் மூத்த நிர்வாகி திரு சி.ஆர். சீனிவாசமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட அரசியல் விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு, வாங்க தொடரலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப நடந்து முடிந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 40க்கு 40 முழுசா டிஎம்கேவோட கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த வெற்றி சாத்தியமானதுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க எதை பாக்குறீங்க? இந்த கணக்கு நம்ம தேர்தலுக்கு முன்னையே போட்டது தான். 40-40 நம்ம ஏற்கனவே பேசும்போதே சொன்னோம். திரு தளபதி அவர்கள் மேலே இருக்கிற மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றின்னு வர்றது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிக்கான காரணம். இதுக்கு மேலே கூட்டணி பலம் ஒன்று. காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து அமைச்ச கூட்டணியினர் அறுதி பெருமையான்மையான வாக்கு வித்தியாசத்தில் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சதவீதம் படி பாத்தீங்கன்னாக்கா 7% இறங்கி இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே உடைய கூட்டணி சொல்றாங்க. போன எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 28%, சாரி 33%, இப்போ 28% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பட் வின் பண்ணிட்டாங்க. பிஜேபி பார்த்தோம்னா 2.5%ல இருந்து 11%க்கு உயர்ந்திருக்காங்க. இது எதனால சாத்தியமா இருக்கும்? இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்ன? அவங்களுடைய கூட்டணியோட பலத்தை வச்சுதான் நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க. ஓகே. அதை தவிர இங்கே ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையே. பாஜக தனியாக பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கோ நீங்கள் சொல்கிற சதவிகிதங்களோ எதுவுமே எடுபடாது. இல்லை, கூட்டணியில் அவங்க 18% மேலே எடுத்திருக்காங்க. கூட்டணியில் தானே, மொத்த கூட்டணியில் தானே, ஓவரால் எல்லா கூட்டணியும் சேர்த்து தானே. பாஜக மட்டுமே 11% எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே பேசும்போதே சொன்னோம், கோவையில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பாருன்றதை சொன்னோம். ஆனால் வாக்குகள் பெறுவார்கள்னு சொன்னோம்ல. எல்லா கட்சியுமே ஒரு தேர்தலையும் ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கி தான் வருவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு இந்த தேர்தலில் குறைவு. அவங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப குறைவா தான் செஞ்சாங்க. ஏடிஎம்கேவுடைய திறன் இல்லாம உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சதவீதம் உயர்த்தி கொடுத்திருக்கு. ஏடிஎம்கே தரப்புலயே முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி பேசியிருக்காரு, கூட்டணி அமைஞ்சிருந்துச்சுன்னா, பாஜகவும் ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சிருந்துச்சுனாக்கா வெற்றி வாய்ப்பு அதிகமா, குறைஞ்சது 20 சீட்டாவது ஜெயிச்சிருக்கோன்ற மாதிரி பேசுறாங்க. 2 சீட்டு கூட அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. அது வேலுமணியினுடைய ஆசை. பாஜக நம்ம விட்டு போயிடுச்சேன்னு அவர் நினைச்சு வருத்தப்படலாம். அதை கெடுத்துக்கணும் அண்ணாமலை தான். அதுல வேலுமணிக்கு எந்த பங்கும் கிடையாது. இவர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் அண்ணாமலை கடுமையா விமர்சனம் பண்ணார். அந்த விமர்சனத்துடைய விளைவு தான் அதிமுகவுடைய வாக்கு சதவீதமே குறைஞ்சிது. மக்கள் இப்படியும் இருக்குமான்னு நினைப்பாங்கல்ல, அதை நினைச்சிருக்கலாம். பட் இவங்க ஒன்னா இருந்திருந்தா கூட 40 சீட்டு வந்தே இருக்க மாட்டாங்க, இன்னும் தோல்வி தழுவி இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு கிட்ட காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாரு. அது எந்த மாதிரி? அது அந்த காணாம போன ஓட்டை தான் இவர் தான் எடுத்துட்டு போட்டுக்கிறாரு. இவர் வாங்கினதே 1 லட்சம் ஓட்டு தான். அப்ப இவர் பேசுறது அதானா? வேற எதுவும் இல்லையே. 1 லட்சம் வாக்கு காணும்னு சொன்னா ஒரு தொகுதியில 1 லட்சம் வாக்காளர்களே இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இவர் வாங்கின ஓட்டை தான், அங்க திருந ஓட்டெல்லாம் இவர் எடுத்துன்னு போட்டுக்கினாருன்னு அர்த்தம். காசு செலவு பண்ணி வாங்கி போட்டுக்கினாருன்னு அர்த்தம். நாம் தமிழர் பார்த்தோம்னா இது 8%க்கு மேல வாக்கு சதவீதம் இருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா 4வது பெரிய கட்சியா நாம் தமிழர் இருக்கிறாங்க. அது அவங்களோட வளர்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து? நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள்
கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவர்கள், ஒரு 10-15 இன்ஜினியர்கள் படித்தவர்கள், அது மாதிரி படிப்பாளிகள்லாம் போட்டார். போட்டால் கூட வாக்கு சதவீதம் கொஞ்சமாக கூடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இவர் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. இந்த கணக்குலேயே தான் ஓட்டிகிட்டு வரணுமே தவிர, இவரும் கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் இப்படியே தான் சதவீதத்தை தான் பார்த்துக்கணுமே, ஆட்சிக்கு வரவே முடியாது. இவர் நாளைக்கு யார் கூட ஆட்சி அமைக்கிறது கூட்டணி வைக்கணும், திரு விஜய் அவர்களை நாடி போகணும். அது ஏற்க முடியாத விஷயம்னு விஜய்க்கும் தெரியும். இப்போ சொல்லலாம் விஜய் கூட நான் கூட்டணி வைக்க போகிறேன்னு, விஜய் ஏற்றுக்கணும்ல. அதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். விஜயும் முதல்வர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு, இவரும் முதல்வராகவே கனவுல இருக்காரு. அப்போ 2 பேரும் எப்படி பயணிக்க முடியும் ஒரே இடத்துல? அதான் இவங்க 2 பேருக்கும் அதுவும் ஒத்து வராது. இவர் சதவீதம் கணக்கில் வாங்கிக்கினே வர முடியுமே தவிர ஆட்சிக்கு வரவே முடியாது. கட்சி வளர்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்க எங்க போய் எதை சாதிக்க முடியும்? ஓட்டாளர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்களே, இது வந்து பாசிட்டிவான சைன் தானே. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில கிட்டத்தட்ட 35-40 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை போறதுக்கு வழிதான். இன்னைக்கு யாருமே கூட்டணி இல்லாத ஆட்சிக்கு வரவே முடியாது. அவர் கூட்டணியிலேயே இல்லை, நான் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணினே வரேன்னா வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ புரட்சி தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 5 ஆண்டு காலம் தான். 77 ஆட்சிக்கு வந்துடுறாரு. புரியுதுங்களா? அதுதான் டைம். அதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மள நினைக்கிறாங்களாம் படுத்துறாங்களாம் தெரியாது. அந்த ஸ்வீப்லேயே நீங்க வந்துடணும். என்டிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, 6 மாசத்துலயே ஆட்சிக்கு வர்றாரு. அதெல்லாம் தான் சாதனை. அதெல்லாம் தான் நம்ம கட்சி வளர்க்கறதுக்கான ஒரு யூகமா இருக்குமே தவிர, நான் பர்சன்டேஜையே பார்த்துன்னு நீங்க பர்சன்டேஜ் பார்த்துக்கினே போக வேண்டியதான். இப்போ இந்த 5 ஆண்டு காலம் போயிடுச்சா? இப்போ 2027 சட்டசபை தேர்தல் வரும், அப்போ ஒரு 1% ஓட்டு வாங்குவாரு எக்ஸ்ட்ரா. இப்படியே தான் சொல்லின்னு இருக்க முடியுமே தவிர அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. மற்ற கட்சியும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி தானே வருது, யாரும் தோய்வாவலையே. அப்புறம் கூட்டணி வைக்காம ஒரு ஆட்சியை கட்டாயம் வரவே முடியாது, வரவே முடியாது. அவர் வரத்துக்கான சாத்திய கூறே கிடையாது. ஆனா கட்சி பார்த்தோம்னா அவரு சின்னத்தை கடைசி நேரத்துல மாத்தியும் அவரு ப்ரீவியஸா வாங்கின ஓட்டோட அதிகமான ஒரு ஓட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உங்க கருத்துப்படி கூட்டணி வைக்காம ஒரு ஆட்சி வரவே முடியாது. சின்னன்றது 2வது தான், லீடர்ஷிப் தான் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? யார் லீடர் தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் தான் சின்னம். இவர் கொஞ்சம் பெரிய சின்னத்தால் இவர் எதுவுமே அச்சீவ் பண்ணலையே. ஏற்கனவே விவசாய சின்னம் வச்சிருந்தாரு, அதை வச்சு என்ன அச்சீவ் பண்ணாரு? இதே கணக்காட்டிக்கிட்டே வர வேண்டியதுதான், பர்சன்டேஜ் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நாளைக்கே நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்ல வேண்டியதுதான். என் அக்கா தங்கைகள் தம்பிகள் தாத்தா பாட்டன்னு இப்படியே டைலாக் பேசலாமே தவிர ஆட்சிக்கு வர முடியாது. எம்பி தேர்தலுக்காக டிஎம்கே பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாங்க. பெட்ரோல் பிரைஸ் வந்து 65 rupees கிட்ட கொண்டு வருவோன்ற மாதிரி அது மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனா மத்தியில காங்கிரஸோட ஆட்சி அமையல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஃபுல் ஸ்வீப் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அவங்களோட போராட்டம் எந்த மாதிரி இருக்கும்? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையுமே நிறைவேற்றின்னு தான் வந்தார். எதுக்குமே அவங்ககிட்ட போய் கையேந்தி நிக்கல, அவங்களும் தரல. அவங்க வந்து இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திரு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் நம்ம தமிழகத்துக்காக பேசுற மாதிரி தான் இருந்தாங்களே தவிர எதையும் செயல் வடிவத்தில் அவங்க காட்டல. அவங்களை எதிர்பார்க்காம இந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்காரு போது ஒரு பெரிய சாதனை தானே. மத்தியில் ஆட்சி அமைஞ்சா அவங்களுக்கு அதை பத்தி நிறைவேற்றப்படும். அவங்க செய்யலன்னு சொன்னா நாளைக்கு திருப்பி தாமரை மலரும் சொல்றது இங்க மலரவே மலராது. அவங்க எப்பவும் மலர போறதும் கிடையாது. அப்புறம் நம்ம ஏன் அவங்கள போய் எதிர்பார்த்து இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால முதல்வருக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, எதுவும் இல்லை. விருதுநகர் தொகுதியில திரு விஜயகாந்தோடைய மகன் திரு விஜய் பிரபாகரன் அவருக்கு வந்து 4000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்ததா அறிவிச்சிருக்காங்க. இந்த கவுண்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? தேர்தல் வாக்குகளை எண்ணும்போது வேட்பாளர் உட்பட அவங்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் இருந்து பார்த்து வாக்குகள் எண்ணப்பட்டு கையொப்பமிட்டு ஒப்புக்கொண்டு தான் வெளியே வந்தார்கள். இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீரென்று ஒரு குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறார். இது செல்லாது அப்படின்ட்டு தேர்தல் முடிந்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட போக வேண்டிய வேலையே கிடையாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். அடுத்தது இவங்க மனு கொடுத்துருக்கிறது வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட. அவங்களும் சொல்லிட்டாங்க நீங்க எங்ககிட்ட வரக்கூடாது, எங்களுடைய கடமெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்க உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எங்க போய் எதை செய்யணும்னு தெரியல, எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியல இவங்களுக்கு.
பையனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பையன் ஜெயிக்கிறதுன்றதுலாம் இப்ப நடக்காத கதை. கேப்டன் இருந்திருந்தாருன்னா அதனுடைய விஷயம் வேற, அவர் அமைக்கிற கூட்டணி வேற மாதிரியும் இருந்திருக்கலாம். இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு கூட்டணி அவசரப்பட்டு எல்லாரையும் திட்டிட்டு கூட்டணி வச்சாங்க. அதிமுக கடுமையா விமர்சனம் பண்ணாங்க இந்த அம்மா. இப்போ அதிமுக கூட்டணி வச்சுக்கின்னு பேசுறாங்கன்னா வாக்களிக்கிறவங்க யோசிப்பான்ல. இந்த அளவுக்கு கடுமையா எடப்பாடியார விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒன்னா தோல் கோர்த்துட்டு வந்து கை கோர்த்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணா எப்படி வாக்களிப்பாங்க? 4000 ஓட்டுல அவர் தோத்ததே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுலயே தோத்துருப்பாரு அவர். அதனால இதுலலாம் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. மாணிக் தாக்கூர் ஜெயிச்சதுலாம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி தான். திருமதி தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க தென்சென்னையில நின்னாங்க. பட் தோல்வியை தான் தழுவினாங்க அவங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி மினிஸ்ட்ரி அதெல்லாம் கொடுக்கப்படுமா பிஜேபி சைட்ல இருந்து? அது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? அந்த அம்மா ஒழுங்கா இருந்ததுனால கவர்னராகவே நீடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு எம்பிஐ டெல்லிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு வந்து தோத்துட்டாங்க. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு அடிச்சுக்கினாங்க தவிர எங்கேயும் காவால கூட தாமரை மலரல. இந்த அம்மா மலர்ந்ததுன்னு சொன்னாங்க, தோத்து தான் போயிட்டு வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் போராட்ட குணம் இல்லவள், அதனால நான் வந்து தென் சென்னையில் ஒரு அலுவலகம் ஆரம்பித்து மக்கள் சேவை செய்ய போகிறேன். நான் அப்போ இவ்வளோ நாள் அவங்க மக்கள் சேவையை செய்யலை. ஆளுங்கட்சிக்கெல்லாம் எதிர்ப்பாக வேலை செஞ்சு குழப்பத்தை உண்டாக்கியிருந்தாங்கன்னு உண்மையாகிடுச்சு. இப்போ நேற்று ஒரு இடத்துல அலுவலகம் திறந்துட்டாங்க. அந்த அலுவலகத்தை திறந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. எல்லாம் அரசாங்கம் பார்த்துக்குது. இந்த அம்மாவால் இங்கே எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடுது, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஏதாவது சாதிக்க முடியுமா? அவர் இங்கே சாதிக்க முடியும். ஆனால் மத்தியில் இருக்கிறவங்களால இங்கே எதையாவது சாதிக்க முடியும்னா முதல்வரை கேட்காம எதுவுமே செய்ய முடியாது. இந்த அம்மா நான் போராடுவேன், நான் மக்கள் குறைய தீர்ப்பேன், இந்த அம்மா இன்னும் ஆளுநராக இருக்கிறதா நினைப்பு. இந்த அம்மாவுக்கு எந்த பதவியும் இப்போ கிடையாது. ஆனால் ஒன்று, திடீர்னு பிரதமர் மோடி வந்து நினைச்சா திரும்பியும் கவர்னர் ஆகலாம், இல்லை மத்தியில் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். அந்த கட்சியில மட்டும்தான் சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாவே ஸ்ட்ரெயிட்டா நீங்க மத்தியில் அமைச்சர் ஆயிடலாம். உதாரணத்துக்கு எல் முருகன், அவர் சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமா தோக்குறாரு. அடுத்த நொடியும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஆகுது. இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் நீங்க என்ன கேள்விப்படுறீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி கூத்து. நான் நினைச்சா எதை வேணா செய்வேன் அப்படின்றது மோடியோட வேலை. அதுக்கு இவங்கெல்லாம் அதுக்கு தான் தயாரா இருக்காங்க. இப்போ அண்ணாமலை கூட இவ்வளவு கத்தந்தன எதுக்குன்னா, ஒண்ணுமே இல்லை மலரும் சொன்ன அந்த அம்மாவே இன்னைக்கு மலர்ந்து மலராத பாதி மலர் போல இன்னைக்கு தென்சென்னையில் அலுவலகம் திறந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இவருக்கு ஏதாவது மத்திய அமைச்சர் கிடைக்குமான்னு இவரும் எதிர்பார்க்கிறாரு. அண்ணாமலையுடைய கதையும் அப்படிதான் போகும். அவரை போட்டு மாத்திட்டு வேற யாரையாவது போடுவாங்க. அடுத்தது வந்து இதே தான் கத்துவாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 ஜென்மத்துக்கும் தாமரை மலரே மலராது. அவங்க கதை வேணா சொல்லலாம், நாங்க வளர்றோம் வளர்றோம். நீங்க வளர வளர அவங்க தண்டை வெட்டிக்கினே இருப்பாங்க. பிஜேபிக்கு வந்து தலைமை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் மாத்தோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார்ல அண்ணாமலை. அவர் இனிமேல் மத்தியில் ஏதாவது ஒரு இணை அமைச்சர் துணை அமைச்சர் எதனா கொடுப்பாங்க. அதுக்கு தானே கத்துறது, வேற எதுக்கு அவர் இவ்வளவு நாள் கத்திருந்தாரு? ஏற்கனவே முக்கியமான அமைச்சரவை எல்லாமே வந்து திரு நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இவங்க பாஜக தரப்பினருக்கும் அமைச்சரவை ஒதுக்கணும்னாக்கா எந்த மாதிரி பிஜேபி அதுக்கு கால்குலேஷன்? சென்ற ஆட்சியில பாஜக வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொன்னாங்க. அது என்ன இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு இது வரைக்கும் எனக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல. இந்த கூட்டணி வந்து பிளவுபடும்ன்றது நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவருடைய நாட்களே எண்ணப்படுகிற ஆட்சி தான். நிரந்தரமா 5 ஆண்டுகளை இவர்கள் முடிக்கவே முடியாது. இவர்களுக்கு அந்த திறமையும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி 2004 பாத்தீங்கன்னா 132 சீட்டுல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக கூட்டணி மந்திரி சபையை வலுவா நடத்தின்னு போனார். எவ்வளவோ முயற்சிகள்லாம் நடந்தது. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகள்லாம் எவ்வளவு நடந்தது. அன்றைய முதல்வர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களே இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கவுத்தாங்க. பட் ஆனா 5 ஆண்டு காலத்தை முடிச்சுட்டு தான் வெளியே வந்தார். அந்த அம்மா கடைசியில் வாஜ்பாய் ஆட்சியா தான் கவுத்தாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த கூட்டணி அமைக்கிறதுன்றது நேற்று கூட நம்ம பொருளாதார மேதை மத்திய அமைச்சர், நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொன்னார், கூட்டணி அமைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம், அதோட கூட்டணி மந்திரி சபையை ஆளுவது மிகவும் கஷ்டம் அப்படின்னாரு. அதுல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டி. இவருக்கு வந்து அந்த அனுபவமும் கிடையாது. இவரால் அதை நடத்தவும் முடியாது, கட்டாயம் நடத்த முடியாது. நிதிஷ்குமாருடைய ஒரு கொள்கைக்கும் திறமைக்கும் சந்திரபாபுனுடைய கொள்கைக்கும் திறமைக்கும் நரேந்திர மோடி இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம். அவர்கள் கேட்கறதெல்லாம் வந்து வலுவான
இது மந்திரிகள் தான் கேட்கறாங்க. அதெல்லாம் இவர் கொடுப்பாரான்றது சந்தேகம் தான். இன்னும் சொல்ல போனா அமித்ஷா கிட்ட இருக்கிற உள்துறை வந்து நிதிஷ்குமார் கேட்கறதாகவும், சபாநாயகருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கறதா, இன்னும் இப்போ ஒரு சில மூன்று மத்திய அமைச்சர்கள் பெரும்பான்மையாக கேட்கறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அவர் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். கொடுக்கலாம், இவங்க அவருக்கு அல்வா கொடுத்துட்டு வந்துருவாங்க வெளியே.